தொடர்வது விரிவான உள்நாட்டு செய்திகள். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள இந்திய வெளியுறவு செயலர் ரஞ்சன் மத்தாய் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். வடக்கு கிழக்கில் யுத்தத்தின் பின்னரான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து இன்றைய சந்திப்பின் போது விரிவாக ஆராயப்பட்டதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இருபத்தி 23 உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலை கண்காணிக்க வந்த இந்திய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் இறுதி அறிக்கை இன்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் மஹிந்த தேசப்பிரியவிடம் கையளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை குறித்த அறிக்கை கையளிக்கப்பட உள்ளதாக மேலதிக தேர்தல் ஆணையாளர் WB சுமனசிறி தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணையாளர் நாயகத்தின் அழைப்பின் பேரில் 6 இந்திய பிரதிநிதிகள் தேர்தல் கண்காணிப்புக்கு என இலங்கை வந்ததாக மேலதிக தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். 23 உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது பல கோணத்தில் இந்திய கண்காணிப்பு குழு கண்காணிப்பில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகரின் அபிவிருத்திக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றி இடையூறாக அமையாது எனவும் அனைவரினதும் வர்த்தக நகரம் கொழும்பு என்பதனால் அதனை அபிவிருத்தி செய்ய வேண்டியது அரசின் கடமை எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்னும் 2 வருடங்களுக்கு நாட்டில் தேர்தல் நடைபெறாது என தெரிவித்த அமைச்சர் தற்போது அபிவிருத்தி நோக்கி செல்ல வேண்டிய தருணம் ஏற்பட்டுள்ளது என கூறியுள்ளார். இதேவேளை தேர்தல் முடிவுகள் ஊடாக சர்வதேசத்துக்கு சிறந்த பாடம் ஒன்றை புகட்ட முடிந்துள்ளது என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் சுசில் பிரேமஜெயன், அமைச்சர் டலஸ் அழகப்பெரும ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் வர்த்தக தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்பான பணிப்பாளர் நாயகமும் அவருடைய ஆலோசகரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாரத லக்ஷ்மணின் கொலை தொடர்பில் சாட்சியங்களை பெற நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 20ஆம் திகதி சாட்சியங்களை பெற தீர்மானித்துள்ளதாக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பாரத லக்ஷ்மணின் கொலை தொடர்பான முழு அறிக்கையொன்றை வெள்ளம்பட்டி போலீசார் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். இந்த அறிக்கையை பரிசீலித்த நீதிமன்றம் சாட்சியாளர்களை எதிர்வரும் 20ஆம் திகதி நீதிமன்றத்துக்கு அழைத்து வருமாறு பணித்துள்ளது. அத்துடன் பாரத லக்ஷ்மணின் இறுதி கிரியையை எதிர்வரும் 12ஆம் திகதி குளன்னாவ உமக்கிலியா விளையாட்டு மைதானத்தில் மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான துமிந்த சில்வா ஆபத்தான நிலையை தாண்டியுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள துமிந்த சில்வாவை விசேட வைத்திய நிபுணர் குழு ஒன்று சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தியதை அடுத்து அவரின் உடல்நிலை சற்று தேறி வருவதாகவும் வைத்தியசாலையின் அதிகாரியொருவர் தெரிவித்தார். நேற்று முன்தினம் இடம்பெற்ற குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவின் தலை மற்றும் மார்பு பகுதியில் குண்டுகள் பாய்ந்திருந்தது. இவ்வாறான நிலையிலேயே அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட துமிந்த சில்வாவை விசேட வைத்திய நிபுணர் குழு ஒன்று சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தியதுடன் தலைப்பகுதியில் இருந்து 2 துப்பாக்கி ரவைகளையும் எடுத்துள்ளது. நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொழும்பு மாநகர சபையை ஐக்கிய தேசிய கட்சி 1,01,920 வாக்குகளுடன் 24 ஆசனங்களை பெற்று கைப்பற்றியுள்ளது. இதேவேளை அரசாங்கம் 77,089 வாக்குகளை பெற்று 16 ஆசனங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. இந்நிலையில் பலமான மாநகர சபையொன்றை அமைக்க வேண்டுமாயின் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கும் சிறுபான்மை கட்சிகளின் ஆதரவை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதன் ஒரு கட்டமாக கொழும்பில் தமிழ் மக்களின் தனித்துவத்தை உறுதிப்படுத்தி 6 ஆசனங்களை வென்றுள்ள ஜனநாயக மக்கள் முன்னணிக்கு அரசாங்கமும் ஐக்கிய தேசிய கட்சியும் வலைவீச தொடங்கியுள்ளன.
மெனோ கணேசனுடன் கூட்டு சேராமலேயே ஐக்கிய தேசிய கட்சிக்கு 24 ஆசனங்கள் உள்ள நிலையில் இவை ஆட்சி அமைக்க போதுமானதாகும். இருப்பினும் அது பலமான ஒரு மாநகர சபையாக அமையாது என கருதியுள்ள ஐக்கிய தேசிய கட்சி மெனோ கணேசனை இணைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளது. இதன்படி இன்று மாலை கூடவுள்ள ஜனநாயக மக்கள் முன்னணியின் அரசியல் பீடம் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பதை தீர்மானிக்க உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஜனநாயக மக்கள் முன்னணி ஆதரவு அளிக்குமாயின் கொழும்பு மாநகர சபையின் பிரதி மேயர் பதவியை மெனோ கணேசனுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முள்ளேரியாவில் கடந்த 8ஆம் திகதி இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சண்டையில் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மற்றொருவர் உயிரிழந்துள்ளார். சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த குறித்த நபர் இன்று அதிகாலை 5:25 அளவில் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ராகம பிரதேசத்தில் வசித்து வந்த மணிமல் குமாரசாமி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கி சூட்டு சண்டை குறித்து குற்ற விசாரணை பிரிவினர் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கல்முனை மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற உதவியதன் ஊடாக மீண்டும் அங்கு கட்சியின் தனித்துவ அடையாளத்தை நிலைநிறுத்துவதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் சிறப்பான பங்களிப்பை செய்துள்ளனர் என்றும் முன்னர் வெற்றி பெற்ற ஆசனங்களை கட்சி தக்க வைத்துக் கொண்டுள்ளது என்றும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நீதியமைச்சருமான ராவ் ஹக்கீம் தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் கல்முனையை பொறுத்தவரை மாநகரின் அபிவிருத்திக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முனைப்புடன் செயலாற்றும். கொழும்பு, கண்டி, நீர்கொழும்பு, மாத்தளை ஆகிய மாநகர சபை தேர்தல்களிலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். எனவே கட்சியின் தனித்துவத்தை பேணி பாதுகாத்துக் கொண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு உறுதுணையாக அபிவிருத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடும் என்று முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நீதியமைச்சருமான ராவ் ஹக்கீம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். முள்ளேரியாவில் இடம்பெற்ற முக்களி சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் மெக்சி பக்டர் தெரிவித்துள்ளார். முள்ளேரியா, வெள்ளம்பிட்டி மற்றும் ஹொதட்டுவ ஆகிய பிரதேசங்களில் தொடர்ந்தும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பகுதிகளில் எவ்வித பிரச்சனைகளும் தற்போது இல்லை எனவும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெற்ற கடந்த 8ஆம் திகதி முள்ளேரியாவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சண்டையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திர கொல்லப்பட்டார். சம்பவத்தில் காயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவருடைய உடல்நிலை குறித்து வைத்தியர்கள் இன்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேல்மாகாணத்தில் 1ஆம் தரத்துக்கான சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ள மாணவர்களின் விவரம் அடங்கிய தற்காலிக பெயர் பட்டியல் இன்று முதல் காட்சிப்படுத்தப்படும் என அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சம்பூர் கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 16 திருகோணமலை மீனவர்களும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 8ஆம் திகதி சனிக்கிழமை காலை 6 மணியளவில் சம்பூர் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 16 திருகோணமலை மீனவர்களை சம்பூர் கடற்படை முகாம் அதிகாரிகள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 16 பேரும் நேற்று மூதூர் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் இவர்கள் அனைவரையும் எதிர்வரும் 12ஆம் திகதி புதன்கிழமை மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது வெடிபொருட்கள் சில மீட்கப்பட்டுள்ளன. வடமாகாண விசேட தேடுதல் பிரிவினர் இச்சோதனை நடவடிக்கையை மேற்கொண்ட போது இந்த ஆயுதங்களை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட வெடிபொருட்கள் முல்லைத்தீவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிறிய இடைவெளியை தொடர்ந்து இந்திய செய்திகள் தொடரும்.